உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மாவாசைக்கு நான் ஒரு பெரிய பூஜை பண்ண போறேன். அந்த பூஜையில துர்கா உடம்புல இருக்க மாரிய வெளியே கொண்டு வந்துடலாம். சூப்பர் சுவாமிஜி, சூப்பர். துர்கா உடம்புல இருக்கிற மாரி உயிரை வெளியில எடுத்ததுமே துர்கா உடம்ப நெருப்ப வச்சு எரிச்சா போதும். அதுக்கப்புறம் மாரியோட உயிர் யமலோகத்துக்கு திரும்ப போயிரும். இன்னும் 2 நாள்ல சூர்யாவுக்கும் புஷ்பாவுக்கும் கல்யாணம். கவலைப்படாதீங்க, பூஜைக்கான ஏற்பாடை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் துர்காவை நீங்க கவனமா பாத்துக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், துர்கா உடம்புக்குள்ள மாறி இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுங்கிறத யாருக்கும் நீங்க காட்டிக்க வேண்டாம். காட்டிக்க மாட்டோம். நான் உங்களுக்கு உதவி பண்றேன், நீங்க தைரியமா இருங்க. சரி, போயிட்டு வாங்க. மாப்பிள்ளையோட அம்மா தான் போன் பண்றாங்க. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தகவல் சொல்லதான் கூப்பிடுறாங்க. சீக்கிரமா பேசணுமா? துர்காவோட கல்யாண தேதி என்னைக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஹலோ, சரஸ்வதி அம்மாங்களா? ஆமா, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. கல்யாண நாள் குறிச்சிட்டு வந்துட்டீங்களா? எந்த தேதியை குறிச்சிருக்கீங்க? இந்த கல்யாணம் நடக்காதுங்க. என்ன சொல்றீங்க? ஏன் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றீங்க? எங்களுக்கே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லம்மா, அவ்வளவுதான். வேற எதுவும் கேட்காதீங்க. உங்க பொண்ணுக்கு நீங்க வேற இடம் பாத்துக்கோங்க. மாப்பிள்ளைக்கும் உங்க வீட்ல எல்லாருக்குமே பொண்ணு பிடிச்சிருக்குன்னு தானே சொல்லிட்டு போனீங்க. இப்ப கல்யாணத்துல விருப்பம் இல்ல, உங்க பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்றீங்க. என்னதாங்க ஆச்சு? நாங்க எங்க முடிவை சொல்லிட்டோம். வேற எதுவும் கேட்காதீங்க. இந்த கல்யாணம் நடக்காது. போனை வச்சிடுங்க. ஹலோ. ஐ துர்காமா. துர்காமா. ஐ தேவி. இவதுக்கு இங்க வரா? ஐ துர்கா. வந்து நல்லா மூக்கோடஞ்சு போகட்டும். தேவிமா. அம்மா, எனக்கு இங்க ஒண்ணுமே பிடிக்கல. பாத்துக்கலாம். வா. அந்த துர்கா உடம்புல இருக்கிற மாரி நான் தான் மாறின்னு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அவ உடம்பு வெடிச்சு செதறிடும். தான் மாறிங்கிறத ஏதோ ஒரு ரூபத்துல அவ வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாள். துர்கா உடம்புல இருக்கிற மாரி அந்த கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டான். என்ன விஷயம்? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? நீ வந்த உடனே எல்லாரும் சிரிக்கணுமா? தூக்கி உள்ள போட்டுருவேன், பாத்துக்கோங்க. பந்தக்கால் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. நீ வர மாட்டியோன்னு நினைச்ச. பரவாயில்லையே, வந்துட்ட. நக்கலால சிரிக்கிறா? நீ என்ன லூசா? இப்ப எதுக்காக சிரிச்ச? நான் ஏன் சிரிச்சேன்னு புரியலல்ல? இப்ப புரியாது, அப்புறமா புரியும். புதிரால பேசுறா? ஏய், உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? தேவி, உங்க அப்பா ரெடி ஆயிட்டு இருக்காரு. நீயும் போய் ரெடி ஆவறியா? நான் ரெடி ஆக மாட்டேன். நீ எனக்கு ஆர்டர் போட வேணாம். உன் வேலையை பாரு. தேவையா இது உனக்கு? 3 பொம்மநாட்டிங்க வந்து பந்தகால் நடுங்க. ஹாசினி, நீ நீங்க போங்கம்மா, பொண்ணோட அம்மா நீங்க தான். விஷ்ணுபத்னியே நமः. ஓம் பிரசன்னாக்ஷே நமः. ஓம் நாராயண சமாஸ்ரிதாயே நமः. ஓம் தாரித்ர்யதும்சன்யே நமः. ஓம் தேவ்யே நமः. ஓம் சர்வோபத்ரவநிவாரண்யே நமः. ஓம் நவதுர்காயே நமः. ஓம் மகாகாள்யே நமः. ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மகாயே நமः. ஓம் திரிகாலஜான சம்பன்னாயே நமः. ஓம் புவனேஸ்வரியே நமः. ஓம் வரலக்ஷ்மே நமः. ஓம் நல்லபடியா பந்தக்கால் நடும் விழா முடிந்தது. இனிமே இந்த கல்யாணத்தை யாரால தடுக்க முடியும்? ஓம் ராஜாதிராஜாய பிரசக்ய சாயினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே சமேகா மாம் காமகாமாய மஹ்யம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வை ஸ்ரவணோ ததாது குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. நீ என்னமோ சொன்ன? பந்தக்கால் நட்டாச்சு.
இப்ப என்ன சொல்ல போற? ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே என்னது இடி இடிக்குது? பக்கத்துல தான் இடி எங்கேயோ இறங்கி இருக்கு. ஐயோ, இடி எங்க விழுந்திருக்கு மாதாஜி? பெரியமா அங்க பாருங்க, தீ பிடிச்சு எரியுது. ஐயோ ஆமா மாதாஜி, பந்தக்கால் தீப்பிடிச்சு எரியுது. ஐயோ நீ என்னமோ சொன்னியே, பந்தக்கால் ஃபங்க்ஷன் நடந்துருச்சா? நல்லா கொழுந்து விட்டுல எரியுது. ஆமா ஆமா, நீயே பாரு, பத்திக்கிட்டு எரியுது. இப்ப என்ன சொல்ல போற? என்னங்க இதெல்லாம்? தப்பா நினைச்சுக்காதீங்க. பந்தக்கால இடி இறங்குறது அபசகுணம் மாதிரி தெரியறது. எதுக்கும் ஜோசியத்தை பரிகாரம் கேட்டு அதை பண்ணிடுங்க. பரிகாரம் பண்ணணுமாமே? சூர்யா, நீ ஏதோ அவசரப்படுறியோன்னு எனக்கு தோணுது. நான் ஜோசியரை வர சொல்றேன், மாதாஜி, அதுக்கப்புறம் நீ முடிவெடு. இல்ல வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் இருக்காரு, நான் அவரை வர சொல்றேன். பாண்டி போனை கொடு. இந்தாங்க மாதாஜி. அவ பாலை ஊத்துறாளா பெட்ரோலை ஊத்துறாளான்னு தெரியலையே, இப்படி இல்ல கொழுந்து விட்டு எரியுது. சொல்லுங்கம்மா. வணக்கம் வணக்கம். நீங்க உடனே கிளம்பி எங்க வீட்டுக்கு வரணும். ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறமா. நாங்க எல்லாரும் வெயிட் பண்றோம். இன்னும் 10 நிமிஷத்துல ஜோசியர் இங்க வந்துருவாரு. சிஸ்டர், அவன் உங்க ட்ரைனிங் தானே? சொல்லுங்க. இல்ல, பொண்ண பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. கல்யாணத்துக்கு நாள் குறிக்க பொண்ணோட ஜாதகத்தை எல்லாம் கேட்டு வாங்குனீங்க. அப்புறம் எதுக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. என் பொண்ணு துர்கா வந்து உங்ககிட்ட ஏதாவது பேசினாளா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்க பொண்ணு வந்து எங்க கிட்ட எதுவும் பேசல. இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வராதுன்னு தோணுச்சு, அதான் வேண்டான்னு சொன்னோம். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணு போலீஸ் இன்ஸ்பெக்டருங்கிறதுனால சரி வராதுன்னு நினைச்சிட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. வேற என்ன காரணத்துக்காக சரிப்பட்டு வராதுன்னு முடிவு பண்ணீங்க? உங்க பொண்ணு ஜாதகத்தை கணிச்சு பார்த்துட்டு ஜாதகப்படி உங்க பொண்ணு செத்து போய் 4 வருஷம் ஆகுதுன்னு சொன்னாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.